Hello friends, welcome to Lara Kitchen and Health Tips. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா blood fry ஆட்டு ரத்த பொரியல். அது எப்படி நம்ம ரொம்ப ஈஸியா எம்மியா வீட்ல ரெடி பண்றதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க Subscribe பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க கடுகு எல்லாம் நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 2 பச்சை மிளகாவை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். காரம் அதிகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம ரத்த பொரியல் பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். பெரிய வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம், ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சதன்னு இருக்கும். அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு உங்களுக்கு வராது. அதனால் எப்போ நீங்கள் ரத்த பொரியல் பண்ணாலும் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நான் ஒரு ஆட்டு ரத்தம் வாங்கி வச்சுருக்கேன். ரத்தம் நல்லா உறைஞ்சி இருக்குது. இதில் தண்ணி கலக்காது, இது உப்பு போடாததான் கேட்டு வாங்குங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். பாருங்கள் எப்படி நல்லா உறைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டி கட்டியாக வந்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். இதை அப்படியே இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்த வேண்டாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடுங்க. பாருங்கள் இது உப்பு போடாத ரத்தம் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் நம்மளுக்கு வந்துச்சு. உப்பு போட்டால் அதில் வந்து நம்மளுக்கு தண்ணி நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப லேட்டாகும் ரெடி பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியாக உடச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு உங்களுக்கு. கலர் எப்படி நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் உப்பு போட்டேன். இப்போ தேவையான அளவு நல்லா உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாமே நல்லா பிளட்டில் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் தேங்காய் வந்து இதில் துருவி சேர்க்குறேன். இந்த பதம் வந்தால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்க்கணுமா அப்படின்னா தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா வரும். தேங்காய் சேர்க்காமையும் நீங்கள் பண்ணலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கருப்பு வெள்ளை பச்சை அந்த மாதிரி. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி இலை தூவி நல்லா கிளறி விட்டுறேன். பொதுவாக வந்து இது வந்து மட்டன் குழம்போடு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு ரத்தம். இது நீங்கள் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலாம் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ.